ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மவி ஸ்டடி டைம். இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல் இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸி. கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் இருக்க மிஸ் ஆன ஐட்டம்ஸை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசட் கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டி, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அசட் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட சொத்துக்கள். லயபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட பொறுப்புகள். கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம போடுற இனிஷியல் அமௌண்ட்டு. அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ ஃபஸ்ட் இதில் அசட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, லயபிலிட்டி கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபார்முலா என்ன? அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. அசட்டும் இருக்குது, லயபிலிட்டியும் இருக்குது. அப்போ கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த அசட்லேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு தான் நமக்கு கேபிட்டல். 30,000லேருந்து 20,000 போச்சுன்னா நமக்கு 10,000. ஸோ இதுதான் நம்மளோட கேபிட்டல். ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து தான் நீங்கள் சம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அசட் கொடுத்துட்டாங்க, லயபிலிட்டி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி தான் கேபிட்டல் கேட்குறாங்க. அப்போ அசட்லேருந்து லயபிலிட்டியை நம்ம மைனஸ் பண்ணால் மீதி வர அமௌண்ட்டு தான் கேபிட்டல். 60,000லேருந்து 25,000 போயிடுச்சுன்னா 35,000 தான் நமக்கு கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லயபிலிட்டி கொடுத்துட்டாங்க, கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, அசட் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு அசட் கிடச்சிரும். ஸோ 30 + 25,000 55,000. நெக்ஸ்ட்டு நமக்கு அதே மாதிரி தான் லயபிலிட்டி கொடுத்துட்டாங்க, கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, அசட் என்னன்னு கேட்குறாங்க. 80,000 + 10,000 90,000. அடுத்தது அசட் கொடுத்துட்டாங்க, லயபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க, கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க. அப்போ அசட்டையும் கேபிட்டலையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு லயபிலிட்டி கிடச்சிரும். 25,000லேருந்து 15,000 போச்சுன்னா நமக்கு 10,000. அதுதான் நம்மளோட லயபிலிட்டி. நெக்ஸ்ட் இதுவும் அதே தான். அசட்டும் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, லயபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 40,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணிங்கன்னா 10,000. ஸோ இதுதான் நம்மளோட லயபிலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனும் ரொம்ப ஈஸி தான். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு அக்கௌண்டிங்கோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணிடலாம். ஷோ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஃபார் ராணி ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். இப்போது ராணின்னு ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டிரான்சாக்ஷனை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நம்ம என்ட்ரி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 80,000 கேஷை வச்சு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ் ₹10,000. அதாவது ரமேஷ்ங்கிற ஒரு பர்சன் கிட்டே இருந்து கடனுக்கு அவங்களோட சரக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க. குட்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருந்தேன், அவங்க எந்த பொருளை விற்கிறாங்களோ அதுதான் அவங்களோட குட்ஸ். உங்களுக்கு இந்த வார்த்தையில் கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி அக்கௌண்டிங்கோட பேசிக் டெர்மினாலஜி வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஃபர்னிச்சர் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து 6,000க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பெய்ட் கிரெடிட்டாஸ் பை கேஷ். இப்போ கடனுக்கு வாங்கினோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம். இங்கே கிரெடிட்டாஸ்னால் யாருன்னா நமக்கு கடனுக்கு கொடுத்தவங்க. சரிங்களா? அடுத்தது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷுக்கு குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ₹2,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெய்ட் ரெண்ட் பை கேஷ். நம்ம ரெண்ட்டை வந்து கேஷாக பே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஓகே. இப்போது நமக்கு யாரோட அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க? ராணி அப்படிங்கிறவங்களோட அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம யாரோட அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர் தான் இந்த புக் ஆஃப்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணோம். ஓகேங்களா? இந்த புக் ஆஃப் நமக்கு ராணியோட அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த புக் ஆஃப் ராணி. அடுத்தது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டாச்சு. இதுக்கு எப்படி நம்ம ஃபார்மேட் போடுவோன்னா, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசட் கீழே நிறைய பிரான்ச் வரும். இப்போ நம்ம கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன அசட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கொஷினில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா,
கேஷ் இருந்தது, கேஷ் நமக்கு ஒரு அசெட் தான். ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, ஃபர்னிச்சர் நமக்கு ஒரு அசெட் தான். ஸோ ஃபர்னிச்சர்னு சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்தது குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட குட்ஸுங்கிறது நம்மளோட அசெட் தான். குட்ஸுக்கு தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது கேபிட்டல்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணுவோம். அடுத்தது கிரெடிட்டாஸ்னு ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது லயபிலிட்டின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அசெட்டுன்னு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமா, இது வந்து லயபிலிட்டின்னு ஓப்பன் பண்ணுவோம். அசெட்டு கீழே எப்படி நம்ம பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி லயபிலிட்டி கீழே நமக்கு கிரெடிட்டாஸ் வருவாங்களா, இல்லாட்டி பேங்க் வருமா, பேங்க் லோன்ஸ் வருமா, இல்லாட்டி அவுட்ஸ்டாண்டிங்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இப்போ கொஸ்டினில் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவுமே வரல இல்லைங்களா. கடனுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கோம், கிரெடிட்டாஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லி காலம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு கிரெடிட்டாஸ்னால் யாருன்னு தெரியல, லைபிலிட்டினா என்னன்னு தெரியலன்னீங்கன்னா நீங்கள் அந்த பேசிக் டெர்மினாலஜி வந்து வீடியோ பாருங்கள். அது பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சம்ஸ் பார்க்குறப்போ இனிமேல் ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு. செய்வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, காசு ஒரு 80,000 பணம் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குதோ அது வந்து டிரான்சாக்ஷனில் எழுதணும். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. ஸோ கேஷோட காலத்தில் 80,000 சொல்லி ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆட் பண்ணுறோன்னா இது பிஸ்னஸ்க்குள்ளே நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு அசெட். ஓகேங்களா. அதனால நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படியா கொண்டு வந்திருப்போம், கேபிட்டலாக கொண்டு வந்திருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ போடுற அமௌண்ட் நமக்கு கேபிட்டலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 80,000 ஆட் பண்ணியாச்சு, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 80,000 ஆட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே நீங்கள் ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோன்னா டோட்டல் பண்ணி போடுறதாங்க. இப்போ ஈக்குவேஷன் போட்டாச்சு, இந்த காலத்தில் 80,000 போட்டாச்சு, மீதி எந்த காலத்துலேயும் எதுவுமே கிடையாது, இந்த காலத்துலேயும் வெறும் 80,000 மட்டும் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 80,000 தான் வரும். இங்கே எதுவுமே இல்லை, ஸோ அதே 80,000, இங்கே வேறு எந்த நம்பரும் இல்லை, 80,000க்கு 80,000 போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டிருக்காங்க. இப்போது கடனுக்கு தான் நம்மளோட குட்ஸ் வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. அப்போது குட்ஸ் உள்ளே வந்திருக்கா, அசட் தான் நம்ம குட்ஸு. அப்போது 10,000 ருபீஸ் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது வந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம். அப்போது கடன்லேயும் 10,000 ஆட் ஆகும் இல்லையா. அதனால் கிரெடிட்டாஸ் அதுலேயும் வந்து நம்ம 10,000 நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதுக்கு ஈக்குவேஷன் போடுறோம். ஈக்குவேஷன் போட்டால் இந்த காலத்தில் எவ்வளோ இருக்குது, 80 இருக்குது. ஸோ அதே 80 இங்கே வரும். இந்த காலத்தில் இங்கே 10,000 தான் இருக்குது, 10,000 ஆட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கேபிட்டலி எந்த அமௌண்ட்டும் இல்லை. ஸோ 80, அந்த 80 அப்படியே போட்டாச்சு. கிரெடிட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது, 10,000 போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் என்ட்ரி, கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், அதாவது காசுக்கு வந்து ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஃபர்னிச்சர் காலத்தில் நம்ம போட போகிறோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னு பாருங்கள், 6,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து எப்படி வாங்கியிருப்போம், நம்ம பிஸ்னஸ்லேருந்து காசு எடுத்துகிட்டு போய் தான் ஃபர்னிச்சராக வாங்கியிருப்போம். ஓகேங்களா. அப்போது பிஸ்னஸில் இருக்க காசுலேருந்து ஃபர்னிச்சருக்கு மைனஸ் ஆகுது, 6,000 எடுத்துருக்கோம். ஸோ -6,000 போடணும். ஓகேங்களா. ஃபர்னிச்சரில் வந்து அந்த 6,000 ஆட் பண்ணிக்கணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் 6,000 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதுதான். அடுத்த டோட்டல் போடலாமா, ஈக்குவேஷன் சொல்லி போட்டு டோட்டல் போட போகிறோம். இப்போ இந்த 80,000லேருந்து 6,000 போச்சுன்னா 74,000. 10,000 அப்படியே போட்டாச்சு. இங்கே 6,000 இருக்குது, 6,000 போட்டாச்சு. 80,000 இருக்குது, 80,000 போட்டாச்சு. 10,000 இருக்குது, 10,000 போட்டாச்சு. ஓகேங்களா. இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். எங்கே மைனஸ் பண்ணணும் எங்கே ப்ளஸ் பண்ணணுன்ட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தப்பாக வந்துடும். ஓகேவா. நம்ம பிஸ்னஸை விட்டு காசு வெளியே போச்சுன்னா மைனஸ் பண்ணிடணும், பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வந்தாலும் சரி நம்ம ப்ளஸ் பண்ணிடணும். இதுதான் கான்செப்ட். அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள், நம்ம கடனுக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, ரமேஷ் அப்படிங்கிறவங்க கிரெடிட்டர்ஸ் கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருந்தோம்ல, அதை வந்து காசு கொடுத்து செட்டில் பண்ணுறோம். ஓகேங்களா. கடனுக்கு எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் கிட்டேருந்து 10,000க்கு வாங்கியிருந்தோம். ஆனால் நம்ம எவ்வளோவா கொடுக்குறோன்னா 8,000 கொடுக்குறோம். ஓகேங்களா. இன்னும் 2,000 நம்ம கொடுக்கல. இப்போ நம்ம நம்மளோட கிரெடிட்டர்ஸ் யார், நம்மளோட ரமேஷ்ங்கிற பர்சன், அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். பெய்ட் கிரெடிட்டர்ஸ் பை கேஷ். உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. கேஷ்லேருந்து தானே எடுத்து கொடுப்போம் கடன்காரங்களுக்கு. அப்போது கேஷ்லேருந்து 80,000 மைனஸ் ஆகுது. ஓகேங்களா. இது அப்போது கடன்லேருந்து நமக்கு மைனஸ் ஆகும் இல்லையா. கடனும் நமக்கு கம்மியாகும்ல, நம்ம காசு கொடுக்குறதுனால பிஸ்னஸில் இருக்க கடனும் கம்மி தானே ஆகுது. அப்போது 8,000 கம்மி ஆகுது. ஓகேங்களா. கிரெடிட்டர்ஸ்க்கு செட்டில் பண்ணியாச்சு. ஸோ கிரெடிட்டர்ஸ் போகிறாங்க, நம்மளேருந்து பாதி கிரெடிட்டர்ஸ் பாதி கடனுக்கு வாங்கினது கழியுது. அப்போ கழியறனால நம்ம மைனஸ் போடுறோம். புரிஞ்சுதுங்களா. அப்போது 74,000லேருந்து 8,000 மைனஸ் பண்ணால் 66,000 ப்ளஸ் 10,000
6,000க்கு அப்படியே போட்டாச்சு, 80,000க்கு அப்படியே போட்டாச்சு. இந்த 10,000லேருந்து 8,000 போச்சுன்னா பேலன்ஸ் 2,000. இன்னும் 2,000 பேலன்ஸ் இருக்குது, நம்ம கொடுக்கணும் கிரெடிட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா. அடுத்தது ஃபிஃப்த் ஒன்ல என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு வந்து குட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ காசு கொடுத்து ஸ்டாக் வாங்குகிறோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 2,000. அப்போ 2,000 கேஷ்லேருந்து மைனஸ் ஆகுமா? ஸ்டாக்காக உள்ளே வந்திருக்கா, ப்ளஸ் 2,000 போடுவோம். ஓகேங்களா. இப்போ இது அடுத்த டோட்டல் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் போட்டு இந்த 66,000லேருந்து 2,000 போச்சுன்னா 64,000, 10,000 ப்ளஸ் 2,000 12,000, இந்த 6,000 அப்படியே வந்துடும், 80,000 அப்படியே வந்துடும், இந்த 2,000 அப்படியே வந்துடும். அடுத்தது ஃபிஃப்த் என்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பெய்ட் ரெண்ட் பை கேஷ். கேஷ் மூலிமா ரெண்ட்டை பே பண்ணியிருக்கோம். ரெண்ட் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. காசுலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுப்போம். எவ்வளோக்கு ரெண்ட் பே பண்ணியிருக்கோம்? 500 ருபீஸ்க்கு ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ்லேருந்து மைனஸ் 500 ருபீஸ். இப்போது இந்த ராணி அப்படிங்கிறவங்க இவங்க தான் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேங்களா. அப்போது அது வந்து அவங்க கேபிட்டல்லேருந்துமே மைனஸ் பண்ணுவாங்க. அவங்க அதாவது கேபிட்டல்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்துமே மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஷ்லேயும் 500 லெஸ் ஆகும், கேபிட்டல்லையும் 500 லெஸ் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி போட வேண்டியதான். 64,000லேருந்து 500 போச்சுன்னா 63,500, 12,000 அப்படியே போடுறோம், 6,000 அப்படியே போடுறோம், 80,000லேருந்து 500 போச்சுன்னா 79,500, 2,000 அப்படியே போடுறோம். இவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 3 and 4 வந்து பார்க்கலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.